கிரியேட்டிவிட்டி சேனல். நான் ஏன் சாரி சொன்னேன்னா நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ அதுலேயே ஒரு சின்ன 1 செகண்ட் போயிடுச்சு. ஸோ இதை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் நம்ம ஏன் ஏர்ன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வை டு வி ஏர்ன், அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம். ஸோ நம்ம ஏன் ஏர்ன் பண்ணுவோம், எப்போ நம்ம டயர்டாக இருக்கோமோ ஸ்லீப்பியாக இருக்கோமோ நம்ம எப்போ தூங்குறோமோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த நம்ம ஏன் ஏர்ன் பண்ணுவோங்கிறதுலேயே 2 தியரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தியரி வந்து ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் நான் உங்ககிட்ட அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, நம்ம ஏன் ஏர்ன் பண்ணுவோம்னா எப்போ நம்ம பிளட்டில் லெஸ் ஆக்சிஜன் இருக்கோ அப்போ நம்ம பிரெயின் வந்து நம்ம லங்ஸுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம இவ்வளோ ஏர் இன்ஹேல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே அப்படி பண்ணிவிட்டு நம்ம நிறைய ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி அதே மாதிரி அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடையும் வெளியே வர வச்சுருவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு தியரி. ஆனால் அது வந்து ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற செகண்ட் தியரி. இது மேபி ரியலாக இருக்கலாம், மேபி ஃபேக்காக இருந்துச்சுன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இது ரியலான்னு நம்பிடாதீங்க, ஒரு வேளை ஃபேக்காக கூட ஆகலாம். ஸோ செகண்ட் தியரி என்னென்னா, நம்ம எப்போ நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கும், நைட்டில் ஒர்க் பண்ணுவோம்ல எக்ஸாம் டைம்லலாம், அப்போ அந்த டைமில் அப்புறம் கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல ஃபோனில் லேப்டாப்பில் பணம் பார்ப்போம்ல, அந்த டைமில் தான் நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறதால ஹீட் மாதிரி காமிக்கும், மீன்ஸ் டயர்ட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம இன்ஹேல் பண்ணுறதால நம்ம கூலான ஏரை இன்ஹேல் பண்ணி அது நம்ம பிரெயினுக்கு அனுப்பி நம்ம பிரெயினை கூல் ஆக்கிடும். அதுக்கப்புறமா நம்ம பிரெயின் ஹெல்த்தியாகி நம்ம எப்பயும் போல் ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம எப்போ ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணுவோம்னா வின்டர் டைமில் தான். ஏன்னா வின்டர் டைமில் தான் நம்ம பிரெயினுக்கு நிறைய கூல் ஏர் தேவை. ஸோ அதனாலேயே நம்ம வின்டர் டைமில் தான் நிறைய பேர் ரொம்ப டைம் ஏர்ன் பண்ணுவாங்க. சம்மர் டைமில் மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப ஏர்ன் பண்ண மாட்டாங்க. எப்போ தூக்கம் வருதோ அந்த டைமில் தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக எப்போ நம்ம அம்மா வயிற்றில் இருக்கோமோ அப்போ நம்மள மாதிரி குட்டி பாப்பாலாம் அம்மா வயிற்றில் இருப்பாங்கல்ல, அவங்க பேபிஸ் எல்லாமே குட்டி பாப்பாவோ வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது ஏர்ன் பண்ணுவாங்களாம். அது வந்து சயின்டிஃபிக்கலி ஆக்சுவலி ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான பிக்சர்ஸும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட குட்டி பாப்பா இருக்கா அப்படின்னு கமெண்டே பண்ணல. நீங்களாம் நல்லவங்களே இல்லை. அன்றைக்கி நான் பிரித்தனியா போட்டு இல்லை அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொன்னும் போது எல்லாம் கமெண்ட் பண்ணீங்க. குட்டி பாப்பா யார் வீட்லேயுமே இல்லையா, எல்லா வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா வச்சு எல்லாம் ஒன்றை மாதிரி பெருசாக ஆகிட்டாங்க குட்டி பாப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க ரொம்ப மோசம். 741 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர் 740 எப்படி ஆயிடுச்சு? 39, 38, 740, 740. எத்தனை தடவை இதே பண்ணிட்டு இருப்பீங்க? எங்களுக்கும் வராது. நாங்களும் நியாயமாக தானே எவ்வளோ வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் தானே சப்ஸ்கிரைபர் அதிகமாக ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோ 91 வியூஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மை ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னமே பண்ணாதீங்க. Then I will be very angry at you all. So எல்லாரும் subscribe பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஏன் angry ஆவறாங்கன்னு அது போடுவோம். ஏன் happy ஆவறாங்களா? angry நம்ம ஏன் கோவப்படுறோம்ங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ அம்மாவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டி பாப்பா இருக்காங்கன்னா இந்த கமெண்ட்டில் மெயினாக சொல்லுங்கள். ஸோ நீ குட்டி பாப்பா மீட் பண்ண போறியா? அப்படிலாம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயத்தை நான் ரிவீல் பண்ண போகிறேன். அது நீங்கள் அதுக்காக அந்த வீடியோவை வெயிட் பண்ணுங்கள். பை பாய், டாடா, see you. டாடா, see you, bye bye.